இப்போ நம்ம பார்க்க போகிற குரூப் வகை கேட்டகரி வந்து 18 இந்த 18ல் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து டிரைவ், DRIVE, டிரைவ். எல்லாரும் ஏதோ ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் 4 வீலர் 3 வீலர் ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். எங்கே பார்த்தாலும் வாகனமாக தான் இருக்குது. டிரைவ் அப்படிங்கிற வார்த்தை தினமும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த டிரைவோட 5 ஃபார்மை இப்போ பார்க்கலாம். டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், டிரைவிங், டிரைவ்ஸ். அகெயின் வித் தமிழ். டிரைவ் ஓட்டுகிறேன், ட்ரோவ் ஓட்டினேன், ட்ரிவன் ஓட்டி, டிரைவிங் ஓட்டிக்கொண்டு, டிரைவ்ஸ் ஓட்டுகிறது, ஓட்டுகிறான் இல்லை ஓட்டுகிறாள், அவன் அவள் அதில் வர்றதுதான். எகெயின் உங்களுக்கு ஒரு 80-85 வார்த்தை பார்த்துட்டோம். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு. டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், டிரைவிங், டிரைவ்ஸ். ஏன் இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா, டிரைவ் போடுற இடத்துல ட்ரோவ் போட முடியாது, ட்ரோவ் போடுற இடத்துல ட்ரிவன் போட முடியாது. எகெயின் 20 வாக்கிய அமைப்புகள் உள்ள ஆங்கிலத்தில் இந்த 5 செயல் வார்த்தைகள் ஃபார்ம், இதோட வடிவங்கள் ஏதோ ஒரு வடிவம் ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் இருக்கும். அது எப்போ நடக்குது, எப்போ முடியுது, எப்போ ஆரம்பிச்சதுங்கிறத பொறுத்த வரையிலும் அதை பொறுத்து இந்த 5 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை பயன்படும். எகெயின் V1, V2, V3, V4, V5. Vனா வேர்ப், வேர்ப்னா செயல் வார்த்தை, வினைச்சொல். ஸோ இந்த டிரைவுங்கிற வார்த்தை முக்கியமான முதல் வார்த்தை இந்த குரூப் 18ல் இருக்குது. அடுத்த வார்த்தை இதே குரூப்பில் அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னா ரைடு, RIDE, ரைடு. ரைடுன்னா சவாரி செய்கிறது. RIDE, ரைடு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். டிரைவ் பண்ணுவார், நீங்கள் சவாரி செய்வீங்க. டிரைவர் டிரைவ் பண்ணுவார், நீங்கள் சவாரி செய்வீங்க. ரைட். அவர் டிரைவ் பண்ணுவார், நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. ரைட். ரைடு, RIDE, சவாரி செய்தல். ரைடு, ரோடு, ரிடன், ரைடிங், ரைட்ஸ். எகெயின் இந்த V1, V2, V3, V4, V5 பார்க்குறோம். அந்த ஆர்டர் கூட நீங்கள் மாற்றாமல் சொல்லுங்கள். ரைடு, நான் சவாரி செய்கிறேன். ரோடு, சவாரி செய்தேன். ரிடன், சவாரி செய்து. ரைடிங், சவாரி செய்து கொண்டு. ரைட்ஸ், சவாரி செய்கிறது, சவாரி செய்கிறான் இல்லை சவாரி செய்கிறாள். ஸோ இந்த 5 ஃபார்மும் நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அதோட முக்கியத்துவத்தை சொல்லி மாறாது. ரைட், ரோடு, ரிடன், ரைடிங், ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த 5 வடிவங்களில் ரைடு அப்படிங்கிற செயல்வார்த்தை இருக்குது. ஏன்னா இந்த செயல்வார்த்தையை வச்சு தான் 20 ஆங்கிலத்தில் 20 வாக்கிய அமைப்பு தான். 12 செய்வினை, 8 செயற்பாட்டு வினை. இந்த 20 வாக்கியங்களுக்கும் இந்த 5 வடிவங்கள்லேருந்து ஒரு வடிவத்தை எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் அந்த 5 வடிவங்களை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும். எகெயின் இந்த 2வது வார்த்தை இந்த குரூப்பில் வந்து ரைடு. நம்ம அடுத்த வார்த்தை இந்த குரூப் நம்பர் 18ல் 3வது வார்த்தையாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரைஸ், RISC, ரைஸ்னு எடுறது. இப்போ பாருங்கள், சூரியன் எடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரைஸ், RIC, ரைஸ் சாப்பாட்டு அரிசி, சோறு, அது வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ரைஸ் RISC, இந்த ரைஸ் வந்து எடுறது. ஒன்றும் இல்லை, சூரியன் எடுறது சொல்லுவாங்கள்ல, சன் ரைசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எடுறது தான் ரைஸ். இப்போ பாருங்கள், அந்த 5 வடிவங்கள் அவ்வளோ முக்கியமான வடிவம். இதில் பாருங்கள், ரைஸ், ரோஸ், ரிசன், ரைசிங், ரைசஸ். பாருங்க, ரைஸ், ரோஸ், ரிசன், ரைசிங், ரைஸ். நடுவில் பார்க்கலாம் அந்த ரோஸ் என்னென்னு, ரோஜா பூக்கு வர ரோஸ் தாங்க, அதே ரோஜா தான், ROSE. ஆனால் இந்த ரோஸ் கலரும் ரோஸ் தான். ஆனால் இங்கே அது பெயர் சொல்லா வரல, வினை சொல்லா வருது, செயல் வார்த்தையாக வருது. பார்க்கலாமா? ரைஸ்னா எடுகிறேன், ரோஸ்னா எழுந்தேன்னு வரும். இந்த ரோஸை ரோஜா பூ ரோஸோட நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 2த்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு தான். ஆனால் அது பெயர் சொல், இது வினைச்சொல். வினைச்சொல்னா செயல் வார்த்தை. ரோஸ்னா எழுந்தான், அப்படி எழுந்தேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் எடுகிறேன், ஐ ரைஸ், ஐ ரோஸ், நான் எழுந்தேன். அப்புறம் ரிசன், RISC, ரிசன்னா எழுந்து. அப்புறம் ரைசிங்னா எழுந்து கொண்டு, அந்த கொண்ட வருது பார்த்தீங்களா, INGக்காக எழுந்து கொண்டு. அப்புறம் ரைசஸ் எழுகிறது, எழுகிறான், எழுகிறான் இல்லைங்களா. இப்போ ரைஸ் எழுகிறேன், ரோஸ் எழுந்தேன், ரிசன் எழுந்து, ரைசிங் எழுந்து கொண்டு, ரைசஸ் எழுகிறது, எழுகிறான், எழுகிறாள். எகெயின் சன் ரைசஸ், ரொம்ப அருமையாக சொல்லலாம், சூரியன் எடுக்கிறது. எகெயின் இதோட முக்கியத்துவம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் தகும். ஏன்னாக்கா இது 5 டிஃப்ரெண்ட் வடிவங்களில் இருக்குது, ஃபார்ம்ஸில் இருக்குது இல்லைங்களா.
அந்த 5லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து தான் இந்த 20 வாக்கிய அமைப்பில் போட போகிறீங்க. ஸோ இந்த வார்த்தை 3வது வார்த்தை முடிஞ்சது. 4வது வார்த்தை இந்த கேட்டகரி 90ல் நம்ம பார்க்க போகிற வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க. இந்த வார்த்தையை வச்சு நான் என்டையர் கிராமரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதை பற்றி ஒரு குட்டி வீடியோவே ரைட்டை வச்சு போட்டிருக்கேன் நான். ரைட் இந்த வார்த்தை வந்து WRITE. நிறைய என்னுடைய இலக்கண வீடியோக்களை காணொலிகளில் இதை பார்க்கலாம். ரைட் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எழுதணுங்கிறது. ரைட் எழுதுகிறேன், ரோட் எழுதினேன், ரிட்டன் எழுதி, ரைட்டிங் எழுதி கொண்டு, ரைட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னா எழுதுகிறான், எழுதுகிறாள் அல்ல எழுதுகிறது. அகெயின் ரைட் எழுதுகிறேன், ரோட் எழுதினேன், ரிட்டன் எழுதி, ரைட்டிங் எழுதி கொண்டு, ரைட்ஸ் எழுதுகிறது, எழுதுகிறான், எழுதுகிறாள். ஐ ரைட் எ லெட்டர்னு நார்மலாக சொல்கிறது தான். ஐ ரைட் எ லெட்டர்னா நான் எழுதுகிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சிறப்பாக இந்த பர்டிகுலர் வார்த்தையை பற்றி சொல்கிறது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா, 20 வாக்கியம்னு. இந்த வார்த்தையை நான் பிடிக்க போகிறேங்க. இந்த 20 வாக்கியத்தை சொல்ல போகிறேங்க உங்களுக்கு குயிக்காக. ஒரு அடிஷ்னலாக ஒரு 30 செகண்ட் எடுத்தாலும் சொல்ல போகிறேன். 20 வாக்கியம் பாருங்கள். V1, V2, V3, V4, V5. ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ். இது பார்த்துட்டீங்க இல்லைங்களா? இது எப்படி வருது பாருங்கள். ஐ ரைட் எ லெட்டர், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ரோட் எ லெட்டர், I was writing a letter, I had written a letter, I had been writing a letter, I will write a letter, I will be writing a letter, I will have written a letter, I will have been writing a letter. இந்த 12 சொல்லிட்டேன் இல்லைங்களா? இந்த 12ல் பாருங்கள், அந்த 5ல் 4 இதில் வந்துடுச்சு. ரைட். இப்போ பாருங்கள், அடுத்த 8ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா செயற்பாட்டு வினை, அதுவும் இப்போ சொல்லிடுவா. A letter is written by me. பாருங்கள், a letter is written by me. A letter is being written by me. A letter has been written by me. A letter was written by me. A letter was being written by me. A letter had been written by me. A letter will be written by me. A letter will have been written by me. இந்த 8 தாங்க. இதில் ஒன்று பார்த்துருக்கலாமே, இந்த 8 சொல்கிறப்ப அந்த V3ன்னு சொல்கிற ரிட்டன் எல்லா இடத்துலையும் வந்துருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னது. இதில் 8க்கு 8 வந்துடும். அந்த 12ல் 3 வாட்டி இந்த ரிட்டன் வரும். இந்த V3 அவ்வளோ முக்கியமானது. 20 வாக்கிய அமைப்புகளில் 11 வாக்கிய அமைப்புகளில் இந்த V3 வரும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு செயல் வார்த்தை எடுத்தாலும் V1, V2, V3, குறிப்பாக V3, அப்புறம் V4, V5 தப்பு இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாலே உங்களுக்கு இலக்கண சுத்தமாக வாக்கியம் அமைக்கிறதுக்கு நல்லா அது வந்து பேர் உதவி புரியும். நீங்கள் பயந்துக்கவே வேண்டியதில்லை. ஸோ இப்போ இந்த ரைட்டுங்கிற பெரிய வார்த்தையை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற குரூப் வந்து 19வது குரூப் நம்பர் 19.